சார், விஜயகுமார் அண்ணா, யுகாதேவி பார்த்திபன் மேம், சூர்யா சார், சுரேந்தர் சார், சந்தோஷ் சார், ஹரிபிரகாஷ் சார், இவங்க எல்லாருக்குமே வந்து நன்றிகள் சொல்லிக்கிறேன். ஏன் அப்படின்னா இன்னைக்கு இந்த இடத்துல நான் பேசுறதுக்கான வாய்ப்பு இந்த அளவுக்கு எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா இவங்க எல்லாருமா தான் காரணமா இருக்காங்க. இதை தாண்டி இந்த ஆக்சஸ் நிறுவனத்தை உருவாக்கின நம்மளோட எல்லாருக்குமான மென்டார் மிஸ்டர் ஏபி செந்தில்குமார் சாருக்கும் சிஓ பாபு சாருக்கும் வந்து இந்த சைட்ல வந்து மிகப்பெரிய நன்றிகள் சொல்லிக்கணும். தென் அவங்க கூட கை கோர்த்து வந்த 12 ஃபவுண்டர் டைரக்டர்ஸ்க்கும் 41 விபிஸ்க்கும் பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நன்றிகள் சொல்லிக்கிறேன். ஸோ நான் ஆக்சஸ் இந்தியாவை எப்படி ஸ்டார்ட் அப் பண்ணேன், எப்படி சக்சஸ் ஆனேன் அப்படின்ற விஷயத்த ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பாத்தீங்க அப்படின்னா ஒரு 10 மினிட்ஸ்ல வந்து முடிச்சுக்கிறேன். நான் ஆக்சஸ் இந்தியாவை பாத்தீங்க அப்படின்னா எப்ப எடுத்தேன் அப்படின்னா எல்லாருக்குமான தேடல்கள் அப்படின்றது இருக்கும்ல. நான் காஞ்சிபுரத்துல பாத்தீங்க அப்படின்னா ஒரு எல்லாருமா இருக்கக்கூடிய ஒரு பெண்ணா தான் என்ன பண்ணிட்டு இருந்தேன்னா டிராவல் பண்ணிட்டு இருந்தேன். அப்படி இருக்கும் போது ஸ்கூல் முடிக்கும் போது எல்லாருக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு கனவுகள் அப்படின்றது இருக்கும். நல்லா படிக்கணும், நல்ல ஜாபுக்கு போகணும், கை நிறைய சம்பாதிக்கணும், ரொம்ப ரொம்ப ஹாப்பியா லீட் பண்ணணும் அப்படின்றதான் நான் இருக்கும். எல்லாருடைய கனவுகளா இருக்கும். அதே மாதிரியான ஒரு பர்சனா தான் நானும் டிராவல் பண்ணிட்டு இருக்கேன். அப்படி இருக்கும் போது ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் போகும்போது பாத்தீங்க அப்படின்னா ஸ்கூல் முடிக்கும் போது 12th படிக்கும் போது பாத்தீங்க அப்படின்னா எங்க அப்பா தவறிட்டாரு. அதுக்கப்புறமா எனக்கு இருந்த கனவுகள் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா அப்படியே பிரேக் ஆயிடுச்சு. அந்த டைம்ல வந்து ஏதாச்சும் ஒரு ஜாப் போனா போதும், எனக்கு இருந்த ட்ரீம்ஸ் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு வேற லெவல்ல போகணும் அப்படின்ற ஒரு ப்ரொஃபஷனலா போகணும் அப்படின்றத ஆசைப்பட்டேன். எங்க அண்ணன் வந்து பிகாம் பிஇ ஃபைனல் இயர் வந்து படிச்சுட்டு இருந்தாங்க. அந்த டைம்ல நான் பாத்தீங்க அப்படின்னா 12th வந்து படிச்சுட்டு இருந்தேன். ரெண்டு பேருமே வந்து மெட்ரிக் தான் படிச்சோமே. அதனால வந்து வரக்கூடிய இன்கம் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா எங்களுடைய ஸ்டடீஸ்க்கே வந்து டிராவல் ஆயிடும். மேற்கொண்டு எங்களுடைய லைஃப்பை வந்து சேஞ்ச் பண்றதுக்கும் ஒரு வீடு கட்டுறதுக்கும் நம்மளுடைய ட்ரீம்ஸ் எல்லாமே ஃபுல்ஃபில் பண்றதுக்கும் பாத்தீங்க அப்படின்னா நம்ம படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்மளால பண்ண முடியும். அதுக்காக நிறைய உழைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசுல இருந்தே பாத்தீங்க அப்படின்னா எங்களுக்குள்ள நிறைய கனவுகள் இருந்தது. அப்படி இருக்கும் போது பாத்தீங்க அப்படின்னா 12th முடிச்ச உடனே ஒரு நல்ல காலேஜ் போக போறோம்டா, ஜாலியா என்ஜாய்மெண்ட் பண்ணலாம் நம்ம லைஃப். எனக்கு சென்னையில படிக்கணும்னு ஆசையே. அதனால எங்க அப்பாவும் சரின்னு ஒத்துக்குனாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நான் 12th முடிக்கிறதுக்குள்ளேயே அக்டோபர் 13 பாத்தீங்க அப்படின்னா 2018ல எங்க அப்பா இறந்துட்டாங்க ஹார்ட் அட்டாக்ல திடீர்னு. அந்த டைம்ல பாத்தீங்க அப்படின்னா எங்க அண்ணனுக்கு காலேஜ் முடிச்சுட்டு அடுத்த ஜோனர் ஜாப்ன்ற ஒரு செக்டார் போகணும், 2 இன்கம் வரும், சூப்பரா லைஃப் ஸ்டைல் செட்டில் ஆகும், ஜாலியா இருக்கலாம் அப்படின்ற ஒரு டைம்ல தான் பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு சடனான இன்சிடென்ட் ஒன்று நடந்தோடனே லைஃப் எப்படி போக போகுது அப்படின்றது எங்க வீட்டுல இருக்கவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு கேள்விக்குறியா இருந்துச்சு. ஏன் அப்படின்னா எங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் டிபெண்ட் பண்ணது யாரு அப்படின்னா எங்க அப்பாவை தான். அதுக்கு அடுத்தது எங்க அம்மா இன்கம் அப்படின்ற சோர்ஸ் வந்து அந்த வீடு நான் ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் போகணும் அப்படின்ற போது பெரிய லெவல் எல்லாம் நான் இல்லைன்னா சப்போர்ட் அப்படின்றது எனக்குள்ள வந்து கிடைச்சது. என்ன அப்படின்னா நீங்க நல்லா படிச்சா என்ன பண்ணலாம், நல்ல மெரிட்ல வந்து பாஸ் பண்ணி போகலாம் அப்படின்னும் போது அந்த இருக்கக்கூடிய டைமிங்ல பாத்தீங்க அப்படின்னா என்னால பண்ண முடியல, ஸ்டடீஸ்ல கான்சென்ட்ரேட்ல பண்ண முடியல. அப்படி இருந்தும் 600க்கு பாத்தீங்க அப்படின்னா 506 எடுத்து மெரிட்ல பாத்தீங்க அப்படின்னா 80% ஸ்காலர்ஷிப்ல வந்து செலக்ட் ஆகி போனேன். அதுல 50% என்ன ஆச்சுன்னா நமக்கு 80% வந்து பாதி அமௌண்ட் ரெடியூஸ் ஆகி மீதி அமௌண்ட் மட்டும் பே பண்ணி போனேன். அதுக்கப்புறமா எனக்கு என்ன சொன்னாங்க அப்படின்னா நீங்க இந்த வாட்டி ஸ்காலர்ஷிப்ல வந்துட்டீங்க, ஒரு வாட்டியும் நீங்க ஸ்காலர்ஷிப் எடுக்கணும் அப்படின்னா கிளாஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் 3 நபர்களா வரணும், அப்படி வந்தா மட்டும் தான் உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கண்டினியூ ஆகும். அப்பதான் ஒரு வருஷத்துக்கான ஃபீஸ் 40,000 ரூபாய் போது உங்களால ஒரு 15,000 ரூபாய் கட்ட முடியும். அப்பதான் உங்களால என்ன பண்ண முடியும், அது கட்டி காலேஜ் ரன் பண்ண முடியும் அப்படின்னும் போது என்ன படிக்க வச்சது எங்க அம்மா. யார்கிட்ட இருந்தும் செக்டார்ல இருந்து எனக்கு வாங்கணும் அப்படின்றது கிடையாது. எங்க அம்மா கிட்ட நான் சொல்லும் போதே என்ன சொன்னேன்னா உன்னால படிக்க வைக்க முடியும் அப்படின்னா என்ன பண்ணு, என்ன இந்த காலேஜ் சேரு, இல்லைன்னா என்ன பண்ண மாட்டேன், நான் படிக்க மாட்டேன், நான் கவர்மெண்ட் காலேஜ் சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அப்படி இருக்கும்போது எங்க அம்மா நீ படி அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்தாங்க. ஃபர்ஸ்ட் இயர் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 15,000ல என்ன பண்ணேன், ஸ்காலர்ஷிப் பேசஸ்ல நான் போனேன், காலேஜ் ஸ்டார்ட் அப் பண்ணேன், பிகாம் ஜாயின் பண்ணேன். அதுக்கப்புறமா அடுத்த செம் பாத்தீங்க அப்படின்னா எதிர்பார்க்கவே இல்ல, என்னோட கிளாஸ்ல முதல் மார்க் என்னுடைய மார்க்கா வந்துச்சு. மறுபடியும் பாத்தீங்க அப்படின்னா எனக்கு 80% ஸ்காலர்ஷிப் கிடைச்சது. அந்த இயர் வந்து சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணேன். நெக்ஸ்ட் இயர்ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா லாக்டவுன் பீரியட். என்னதான் மார்க் எடுத்தாலும் நமக்குன்னா அது ஆன்லைன் கிளாஸ் அப்படின்னால ஸ்காலர்ஷிப் எல்லாம் வந்து கிடைக்காது. அப்படி இருக்கும் போதுதான் எனக்கான ஒரு தேடல் இருந்தது. ஓகே, நம்மளோட இன்கம் நம்ம என்ன பண்ணிக்கணும், நம்மளே கட்டிக்கணும். ஃபீஸ் கட்டணும் அப்படின்னா என்ன பண்ணக்கூடாது, அம்மாவையோ அண்ணாவையோ டிபெண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எங்க அண்ணன் பாத்தீங்கன்னா காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு பிரைவேட் செக்டார்ல வந்து கன்சல்டன்ட்ல ஒரு எம்என்சி கம்பெனில வந்து
கேம்பஸ்ல பேஸ் பண்ணி அப்படின்னா ஒரு ஜாப் வந்து போனாங்க. அவங்களுக்கு சேலரி பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல ஒரு 15,000 ஒரு ஜிஐடி ரோல்ல வந்து போனாங்க. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லாக்டவுன் பீரியட் வந்தோடனே வெளியில வந்து அனுப்புறதுக்கு பயப்பட்டாங்க எங்க அம்மா. நீ வெளியில எல்லாம் வந்து ஜாப்லாம் போக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க அம்மா என்ன பண்ணாங்க, இல்ல நீ போக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க 2 பேருமே நிறுத்திட்டோம். அதுக்கப்புறமா எங்க கடையில இருக்கக்கூடிய இன்கம் தான் பாத்தீங்க அப்படின்னா எங்க 2 பேரையும் எங்க 3 பேரையும் லைஃப் ஸ்டைல வந்து ரன் பண்றதுக்கான ஒரு காரணமா இருந்துச்சு. அந்த டைம்ல தான் நான் என்ன தேடினேன் அப்படின்னா, இன்னைக்கு சும்மா தானே இருக்கிறோம், நம்ம ஒரு வெளியில ஒரு ஜாபுக்கு போலாம் அப்படின்னும் போது வெளியில வந்து எங்க அம்மா வந்து பயப்பட்டாங்க. நீ ஜாப்லாம் எங்கேயும் போக வேணாம், இப்ப இருக்கிறதுலாம் சேஃப்டி கிடையாது. ஏன் அப்படின்னா எனக்கு இன்னொரு நபர்கிட்ட எப்படி பேசணும் அப்படின்றது தெரியாது. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃபேமிலி ஓரியன்டா இருந்த ஒரு பர்சன் தான். அம்மா அப்பா அண்ணா 3 பேர் தான் தெரியுமே. மத்தபடி ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல கூட பெரிய லெவல்ல பாத்தீங்க அப்படின்னா பேச மாட்டேன். என்னுடைய கிளாஸ்ல என்னோட பெஞ்சு 2 பெஞ்ச் தவிர்த்துனாங்கன்னா என் பேர் என்னன்னு கேட்டா கூட தெரியாது யாருக்கும். சோ அந்த அளவுக்கு ஒரு அமைதியான ஒரு பர்சன் தான் என்னது நான். என் உண்டு என் வேலை உண்டுன்னு இருப்பேன் நான். மத்தபடி அன்னோன்டா நான் பண்ண மாட்டேன், பேச மாட்டோம், வெளியில எங்கேயோ டிராவல் பண்ண மாட்டோம் அப்படின்ற ஒரு பர்சன். அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா உன்னை எப்படி நான் வெளியில அனுப்புறது ஜாபுக்கெல்லாம், அதெல்லாம் நீ போக வேணாம், நீ வீட்லயே இரு, நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவும் அப்பாவும் அண்ணாவும் இருந்தாங்க. சோ அந்த டைம்ல தான் இல்ல, நான் வீட்ல இருந்து ஒரு பார்ட் டைம் ஜாபா எனக்கு ஏதாச்சும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்ல எல்லாம் நிறைய சர்ச் பண்ணேன். கிடைக்கும் போது எல்லாத்துலயுமே காசு கொடுக்கணும் அப்படின்னும் போது நான் என்ன பண்ணல, எந்த ஜாபையும் வந்து ஓகே பண்ணல. எல்லாத்துலயும் என்ன பண்ண போறாங்க, இதெல்லாம் ஸ்கேமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். சோ அப்படி விட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், காலேஜ் வந்து எல்லாமே லாக்டவுன்லயே போயிட்டு இருந்து, சோ கடையில இருந்து நிறைய இன்கம் வந்து ஏர்ன் பண்ணிட்டு இருந்தேன். சோ நானே தான் வந்து என்ன பண்ணுவேன்னா அதை ரொட்டேஷன் பண்ணது. அதனால அந்த மணியோட டேஸ்ட் என்ன ஆச்சு பட்டுச்சு. சோ அதனால நான் அதிகமா சம்பாதிக்கணும் இனிமே அப்படின்ற ஒரு தாட் வந்து கிரியேட் ஆனோடனே ஒரு பார்ட் டைம் ஜாப் இந்த ஆக்சிஸ் இந்தியாலாம் பாத்தீங்க அப்படின்னா எனக்கு கிடைச்ச வாய்ப்பே கிடையாது. எங்க அண்ணனுக்கு தான் பாத்தீங்க அப்படின்னா முருகன் ப்ரோ வந்து அப்ரோச் பண்ணாரு. நைட் டைம்ல வந்து வந்தாரு. சோ வந்துட்டு வந்து இந்த மாதிரி உங்க அண்ணன் இருக்காங்களா, ஏன்னா எங்க அண்ணன் கூட ஒர்க் பண்ணக்கூடிய நபர். சோ அதனால வந்து உங்க அண்ணன் இருக்காங்களா அப்படின்னு கேட்டா, இல்ல நான் வெளியே போயிருக்காங்க அப்படின்னா, சரி வந்தோடனே சொல்லுங்க அப்படின்னு நைட் வந்தா பிளான் கொடுத்தாங்க. அந்த டைம்ல பிளான் பாத்தீங்கன்னா நான் எடுக்கல, எங்க அண்ணன் கேட்டு ஜஸ்ட் விட்டுட்டாங்க. அதுக்கப்புறமா ஒரு 2 மந்த்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிட்டே இருந்தாங்க. 2 மந்த்ஸ் ஃபாலோ பண்ணதான் எங்க அம்மா என்ன சொன்னாங்கன்னா, இல்லப்பா அவனால பண்ண முடியுமா தெரியல, என் பொண்ணு இருக்கா அவகிட்ட வேணா அப்ரோச் பண்ணு அப்படின்னா. நான் அதுக்கப்புறமும் 1 மாசம் பாத்தீங்கன்னா நான் பிளான் கேட்கறதுக்கு என்ன பண்ணலன்னா ஒத்துக்கல. இருங்க நான் கேட்டுக்கிறேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுவேன். எதனா ஒன்னு ரீசன் சொல்லி நான் எப்படா எஸ்கேப் ஆகலாம் அப்படின்னு தான் இருக்குமே. அந்த 1 மாசம் ஃபாலோ பண்ணி பொங்கல் அன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா பிளானை கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, காலையில ஒரு 8 மணிக்கெல்லாம் வந்து வந்து பிளானை கொடுத்துட்டு சோ போனாங்க. அப்பயும் எனக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல லாசேஜ் இல்ல அப்படின்ற ஒரு விஷயம் தான் எனக்கு புரிஞ்சுது. அதுக்கப்புறம் காசு 10,500 தரணும்னாங்க. ஒரு அடி போட்டா 3,500 ரூபா, 2 அடி போட்டா 10,500 7 அடி போட்டா 24,500 அப்படின்னும் போது 7 அடியா 24,500 நம்மளால கொடுக்க முடியும். எந்த அடி பேசணுமோ 7 அடி தான் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டா. சோ 7 அடி போடும் அளவுக்குலாம் இன்கம் கிடையாது. சோ அதனால எனக்கு வேண்டாம். நான் சரி நான் வீட்டுல கேட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். சரிம்மா நீ கேட்டு சொல்லு, கொஞ்சம் குயிக்கா ஜாயின் பண்ணு அப்படின்னா சரின்னு ஓகேன்னு போயிட்டாங்க. அந்த அவங்க நேட்டிவ்க்கு போயிட்டாங்க பொங்கலுக்காக. சோ ஒரு 1 வீக்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு போஸ்ட் எனக்கு அனுப்புறாங்க. இந்த மாதிரி வந்து அவரோட இன்கம் ஒரு 13,200 ரூபா ஒரு வாரத்துல 10,000 ரூபாய் வந்து ஸ்பெஷல் இன்கமா வந்தது. தசரதன் சாரோட இன்கம் பாத்தீங்க அப்படின்னா டைமண்ட் டேரக்டர் லெவல முடிச்சிருந்தாங்க. கொடியரசு சார் ஒரு 60,000 ரூபாய் இன்கம் வச்சிருந்தாங்க. இந்த மாதிரி போஸ்ட் எல்லாம் எனக்கு ஷேர் பண்ணும்போது நான் பார்த்தேன், என்ன இது 10,000 ரூபாய் வெளியில வந்து ஒரு மாசத்துக்கு வேலைக்கு போனாலே 10,000 ரூபாய் தான் கிடைக்குது. எப்படிங்க ஒரு வாரத்துல 60,000 ரூபாய் கிடைக்கும், 50,000 ரூபாய் கிடைக்கும், அது ஒரு வாரத்துல என்னன்னா 23,200 எடுத்தாங்களா, எப்படி இதெல்லாம் சாத்தியம் அப்படின்னும் போதுதான் சோ நான் ஆக்சஸ் இந்தியாவை பத்தி என்ன ஆகனா புரிதல் வந்து கொஞ்சம் வர ஆரம்பிச்சு. பரவாயில்ல இந்த இடத்துல சம்பாதிக்க முடியும் போல இருக்கு அப்படின்றதான். மத்தபடி பெருசாலாம் எனக்கு என்ன ஆகாதுன்னா இந்த மாதிரியான அனுபவம் எல்லாம் எனக்கு இல்லாதனால சரின்னு சொல்லிட்டு அந்த அகைன் ஃபாலோ பண்ணாங்க. சரி ஓகே, ஏதோ சொல்றாங்க ட்ரை பண்ணி தான் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு 1 வீக்ஸ் டைம் எடுத்து பாத்தீங்கன்னா என்னோட பர்த்டே அன்னைக்கு ஸ்டார்ட் அப் பண்ணேன். 2022 ஜனவரி 28 அன்னைக்கு அன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆன்லைன் டெஸ்ட் எனக்கு செமஸ்டர் போயிட்டு இருக்கு. அன்னைக்குதான் பேமெண்ட்டும் என்கிட்ட இல்ல. சோ அதனால சொல்லிட்டு எங்க அம்மாட்ட கேட்கும் போது சரி உன்னோட விருப்பம் தான், நீ பண்ணனா பண்ண அப்படின்னா என்கிட்ட காசு இல்ல. அதனால சொல்லிட்டு என்னோட ஜுவல் எத்தனை போய் வச்சுதான் நான் பண்ணேன்னா 3 ஐடி போட்டு ஸ்டார்ட் அப். சோ அதுக்கப்புறம் 7 அடியில வந்து டிராவல் பண்ணியிருந்தேன். சோ நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கலாம். சோ காலேஜ் ஸ்டூடெண்ட் அப்படின்னும் போது அவங்க கிட்ட நிறைய கான்டாக்ட் இருக்கும், சூப்பரா பிசினஸ் பண்ணுவாங்க. சோ அதனாலதான் இந்த அளவுக்கு என்ன பண்றாங்க, ஒரு 3 இயர்ஸ்ல இந்த அளவுக்கு இன்கம் ஏர்ன் பண்ணிருக்காங்க, ஒரு சூப்பரா growth ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆஹ் என்னோட ஏஜ் வந்து கம்மி. சோ 20 ஏஜ்ல தான் ஆக்ஸ் இந்தியா இப்ப எடுத்தேன். எனக்கு நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன் என்கிட்ட பெரிய அளவுலாம் ஃபேமிலி சர்க்கிள் கிடையாது, ஃப்ரெண்ட் சர்க்கிள் கிடையாது, எதுவுமே சர்க்கிள் கிடையாது. ஆனா இன்னைக்கு ஆக்சஸ் வாய்ப்பு எல்லாருமே கொடுத்ததுக்கு அப்புறமா என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிச்சு, ஆனா நீங்க சொல்லி நான் வரேன், நான் சொல்லி யார் வருவாங்க அப்படிலாம் நான் சத்தியமா நினைக்கல.
நான் நினைச்ச ஒரே விஷயம் தான், எனக்கு இது தேவைப்படுது, நான் எடுத்தா என் லைஃப் ஸ்டைல் மாறும்ன்றது சொல்றாங்க. ஜஸ்ட் ஏன் ட்ரை பண்ணி பார்க்க கூடாது? காலேஜ் தானே படிச்சுன்னு இருக்கோம், ஒரு 10,500 போனா போயின்னு போட்டோம், நம்ம எப்படியும் அடுத்த வருஷம் ஜாப் தானே போக போறோம், அப்ப எடுத்து கூட கொடுத்துக்கலாம் அப்படிதான் நான் ஜஸ்ட் என்ன பண்ணேன், ட்ரை பண்ணேன். அப்படி ட்ரை பண்ணதோட விளைவு தான் பாத்தீங்க அப்படின்னா, என்கிட்ட என்னுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல ஒரு நான் ஆக்சிஸ் எடுக்கும் போது என்னுடைய கான்டாக்டர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 30 கான்டாக்ட் தான் என் மொபைல் இருந்துச்சு. சோ என்னோட ஸ்டேட்டஸ் பார்க்கக்கூடிய நபர்கள் பாத்தீங்க அப்படின்னா 10 பேர் தான். ஏன் இவ்வளவு கம்மியா இருக்கு? ஸ்கூல் முடிச்சிருக்கீங்க, காலேஜ் முடிச்சிருக்காங்கன்னா என்கிட்ட போன் கிடையாது. நான் காலேஜ் போனதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணாங்க, எனக்கு செகண்ட் இயர்ல தான் எனக்கு போன் வாங்கி கொடுத்தாங்க. அந்த லாக்டவுன் பீரியட் தான் எனக்கு போன் வாங்கி கொடுத்தாங்க. அப்ப என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்றது கம்மியா தான் இருக்குமே. மீதி கான்டாக்ட் எல்லாம் எங்க அண்ணன் மொபைல்ல தான் என்ன பண்ணுவோம், ஒரு ஸ்பெஷலான பர்சன்ஸ் மட்டும் தான் என்ன பண்ணுவோம்னா க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தான் என்ன பண்ணுவோம், நம்பர் ஷேர் பண்ணி பேசுவோம். அதெல்லாம் மத்தபடி லைவா மீட் பண்ணி பேசுறது தான். மத்தபடி எல்லாம் வேற என்ன ஆகாது. பெரிய லெவல்லாம் வந்து கான்டாக்ட் பில்ட் பண்றது அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ அப்படி எப்படி ஆக்ஸ் இந்தியாவில டிராவல் பண்ண முடியும் அப்படின்னும் போது எனக்கு தெரிஞ்ச சர்க்கிள் எல்லாரும் நான் பண்ணேன். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கான்டாக்ட் எல்லாம் எடுத்த உடனே சொல்லுவாங்க, ஆக்ஸ் இந்தியா வாய்ப்பு யார்கிட்டயும் நீங்க சொல்லாதீங்க, அப்படின்னு வச்சு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நான் என்ன பண்ணேன், ஆக்சிஸ் இந்தியா வந்து ஒரு ஆக்ஸ் இந்தியா பிளான் என்னன்றது நானே தெரிஞ்சுக்கினேன். என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளை நானே கொடுக்க ஆரம்பிச்சேன். அதுல இருந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன சின்ன இன்கம் அப்படின்றது ஜென்ரேட் ஆக ஆரம்பிச்சு. ஸோ அதுக்கப்புறமா கான்டாக்ட் வந்து ட்ரை ஆயிடுச்சு. என்ன பண்றது அப்படின்னு தெரியாத போது ஒரு டைமண்ட் டேரக்டர் முடிச்சா உங்களுக்கான டீம் அகைன் வரும் அப்படின்னு சொன்னாங்க. சோ அந்த ஒரே விஷயத்துக்காக என்ன பண்ணணும்னா டைமண்ட் டேரக்டர் முடிக்கணும். எனக்கு ஒரே ஒரு மாசம் தான். என்னுடைய காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ்ல கொஞ்சம் பேர் தான் என்ன பண்ணிருக்காங்க, என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்திருக்காங்க. மத்தபடி காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே வரல. ஆனா போடக்கூடிய ஸ்டேட்டஸ் எல்லாத்துக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா ரிப்ளை பண்ணுவாங்க. அந்த நபர்கள்லாம் எப்படி நான் கொண்டு வரணும் அப்படின்னு நான் நினைச்சேன். சோ அதுக்கான ஒரு ஆணிவேர் தான் பாத்தீங்கன்னா டைமண்ட் டேரக்டர். இந்த லெவல்ல நீங்க முடிச்சீங்கன்னா நான் ஆகும், கம்பல்சரி உங்களுக்கான டீம் வரும், இது மூலியமா நிறைய கான்டாக்ட் எடுக்கலாம் அப்படின்னும் போதுதான் நான் என்ன பண்ணேன்னா, ஓகே செமஸ்டர் ஹாலிடேஸ் அந்த டைம்ல லாஸ்ட் ஃபைனல் இயர் முடிக்க போற செமஸ்டர் ஹாலிடேஸ் இருந்தது. அந்த டைம்ல தான் பாத்தீங்க அப்படின்னா கான்டாக்டும் இல்லையா அப்படின்னும் போது என் லீடர் என்ன பண்ணாரு, பேம்ப்ளெட் கொடுக்கலாம், நம்ம பேம்ப்ளெட் ரெடி பண்ணி தர, சோ கொடுங்க அப்படின்னும் போது எங்க அம்மா கடை வச்சிருக்காங்களே, சோ ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் நான் கொடுக்கறதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா ஆக்சஸோடைய பேம்ப்ளெட்டை கொடுத்துட்டு அவங்க கிட்ட என்ன பண்ணுவேன், மொபைல் நம்பர் ரிசீவ் பண்ணுவேன். சோ அவங்களுக்கு டைம் இருந்தது அப்படின்னா அப்பவே என்ன பண்ணுவேன், ஒரு 20 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் உட்கார வச்சு பிளான் கொடுத்துருவேன். அப்படி இல்லையா அவங்களோட மொபைல் நம்பர் மட்டும் வாங்கிட்டு எப்போ அவங்க ஃப்ரீயா இருக்காங்கன்னு கேட்டு என்ன பண்ணுவேன், ஒண்ணு நானா கொடுப்பேன், என் அப்ளைன் வச்சு கொடுப்பேன். சோ இந்த மாதிரிதான் பாத்தீங்க அப்படின்னா வித்தின் ஒரு 1 மந்த்ல பாத்தீங்கன்னா ஜாயின் பண்ணி ஒரு 3 மந்த்ஸ் வந்து டிராவல் பண்ணியிருந்தேன். ஒரு 5 மந்த்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா டைமண்ட் டேரக்டர் அப்படின்ற லெவல வந்து கம்ப்ளீட் பண்ணேன். சோ இதுக்கு சப்போர்ட்டிவ் வந்து என்னுடைய டாப் லீடர் எல்லாருமே வந்து சப்போர்ட்டிவ் வந்தாங்க. சோ அந்த டைமண்ட் டேரக்டர் பாத்தீங்க அப்படின்னா ராயல் லீகல்ல வந்து ராணி சீத்தையால வச்சிருந்தாங்க. சோ அதுல ராயல் லீகல்ல ஃபர்ஸ்ட் முடிச்ச டைமண்ட் வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய டைமண்ட் தான். சோ அப்ப எனக்கு பெரிய லெவல்ல என்ன ஆகாதுன்னா டாப் லீடர்ஸ்னா யாருன்றது எனக்கு தெரியவே தெரியாது, எனக்கும் தெரியாது, அவங்களுக்கும் நான் யாருனே தெரியாது. ஆனா டைமண்ட் டேரக்டர் முடிக்கிறேன் நானு. முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அந்த 1 வீக் ஃபுல்லா எனக்கு என்ன ஆச்சு, அந்த கால்ஸ் தான் வந்துட்டு இருந்தது. யாருமே தெரியாத நபர்கள் என்ன பண்ணுவாங்க, காலேஜ் வந்து முடிச்சிருக்காங்க, 80,000 இன்கம் எடுத்திருக்காங்க அப்படின்னும் போது ஒரு முதல் ரீசனா பாத்தீங்க அப்படின்னா அந்த டைமண்ட் டேரக்டர் அப்படின்ற ஒரு லெவல முடிக்கும் போது எனக்கு கிடைச்சு எனக்கான அங்கீகாரம் கிடைச்சது அப்படின்னு நான் சொல்லலாம். சோ நான் யாருன்றத ஒரு ப்ரூவ் பண்றதுக்கான ஒரு களமா இருந்தது அப்படின்னா. ஏன்னா அப்ப நான் முடிக்கும் போது பெரிய லெவல்லாம் பாத்தீங்க அப்படின்னா டைமண்ட் டேரக்டர்ஸ் தான் வரல. சோ ஃபர்ஸ்ட் எந்த இருக்கும் போது என்ன வச்சு என்ன பண்ணாங்கன்னா நிறைய பேர் ப்ரொமோஷன் இருக்கும் போது பிகாமே நான் முடிக்கல. ஆனா எனக்கு இல்ல என்னோட நேம் பின்னாடி பாத்தீங்க அப்படின்னா எக்ஸிகியூட்டிவ் டேரக்டர் அப்படின்ற ஒரு போஸ்டிங் வந்து கொடுத்திருந்தாங்க. சோ ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. சோ அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அகைன் ஆக்சிஸ் இந்தியா பிசினஸ் வந்து டிராவல் பண்ணிட்டு சூப்பரான ஒரு இன்கம். அதுக்கு அடுத்த ஒரு லெவல் தான் பாத்தீங்கன்னா நேரு ஸ்டேடியம் ஒரு லெவல் வந்துச்சு. சோ இந்த லெவல்ல நீங்க முடிச்சீங்க அப்படின்னா இது வரைக்கும் அந்த ஸ்டேஜ் வந்து யாருமே இல்ல, ஆக்டர்ஸ் மட்டும் ஏறி இருக்காங்க. அந்த ஸ்டேஜ் ஏறதுக்கான ஒரு களம் பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல 60,000 முடிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கான களமா கிடைக்கும் அப்படின்னும் போது நான் யோசிச்ச ஒரே விஷயம் தான். சோ அப்ப நான் ஒரு டீம் எடுத்து டிராவல் பண்ணிருந்தேன், பவர் டீம் இருந்தது. இன்கம் சைட்ல பாத்தீங்க அப்படின்னா லெவல்ல இன்கம் கிடையாது. அப்ப இன்கம் வரணும், ஒரு டீம் வரணும் அப்படின்னா பிரசிடென்ட் முடிச்சா வருதுன்றாங்களே, நம்ம ஏன் ட்ரை பண்ணி பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், ட்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ண பிரசிடென்ட் டைமண்ட் டேரக்டர் ஒரு லெவல கம்ப்ளீட் பண்ண 60,000 இன்கம் பிளஸ் அதுக்கான டீம் வந்தது. அந்த டைம்ல பாத்தீங்க அப்படின்னா நேரு ஸ்டேடியம்ல ஒரு பர்சனா வந்து ஸ்டேஜ் ஏறினேன். சோ ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. அதுக்கு அடுத்த விஷயம் தான் பாத்தீங்க அப்படின்னா என்னுடைய எம்காம் வந்து ஜேர்னி, அந்த 2 இயர்ஸ் ஜேர்னில பாத்தீங்கன்னா பிரசிடென்ட் டைமண்ட் டேரக்டர் அப்படின்னு முடிச்சேன். என்னுடைய ஜென்ரேஷன்லயே பாத்தீங்க அப்படின்னா எல்லாருமே வந்து ஒரு டிகிரி ஹோல்டர்ஸ் தான். ஆனா எங்க அம்மா சொன்னது ஒரே விஷயம் தான், இன்னைக்கு அப்பா இல்லாம நான் கஷ்டப்பட்டு வளர்க்குறேன், நீ ஒரு டிகிரியோட முடிச்சிடக்கூடாது. ஏன்னா எங்க அண்ணன் வந்து ப்ரொஃபஷனல் டிகிரி முடிச்சிருக்காங்க. ஆனா என்கிட்ட பாத்தீங்க அப்படின்னா அந்த ப்ரொஃபஷனல் டிகிரின்றது கிடையாது. அதனாலதான் இன்னொரு டிகிரி பண்ணலாம் அப்படின்னு போது எம்பிஏ பண்ணலாம்னு நினைச்சேன்.
எம்பிஏ படிச்சு எப்படியோ ஒரு லேக்ஸ் கணக்குல கொடுக்கறத நம்ம எம்காம் முடிச்சுட்டு போவோம், நமக்கு 2 டிகிரி தான் தேவை, மத்தபடி நம்ம எம்பிஏ படிச்சுட்டு ஒரு ஐடி ப்ரொஃபஷன்ல சோ வெல் செட்டில் ஆக போதா நமக்கு லைஃப் என்ன கிடையாது. ஆக்சுவலா நம்ம வாய்ப்புன்றது தெரிஞ்சிச்சு, நம்ம ஏன் காசு கொடுத்து வேஸ்ட் பண்ணுவானே, ஜஸ்ட் ஒரு ஜாலியா என்ஜாய்மெண்ட் தானே அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், சென்னையில எனக்கு பிடிச்ச காலேஜ்ல வைஷ்ணவ காலேஜ் தான் குரோம்பேட்ல வந்து ஜாயின் பண்ணேன். ஸோ எம்காம் வந்து 2 இயர்ஸ் ஜேர்னி. கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா டிராவல் டைமிங் எனக்கு அதிகமா இருக்கும். அந்த டைம்ல தான் பிரசன்ட் டைமண்ட் டேரக்டர்ன்ற லெவல முடிச்சேன். சோ அதுக்கப்புறமா பாத்தீங்க அப்படின்னா எனக்கான ஒரு குட்டி டீம் வந்து டிராவல் பண்ணிருந்ததும் சூப்பரா ஒரு இன்கம் வந்து ஜென்ரேட் ஆக ஆரம்பிச்சிச்சு. சோ அகைன் பாத்தீங்க அப்படின்னா ஒரு டீம் வந்து வந்தது. என்ன அப்படின்னா சோ நம்ம எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா 2 டீம் போட்டா இன்கம் வந்துடும் அப்படின்னு நினைச்சிருப்போம். ஆனா நான் ஃபர்ஸ்ட் எடுத்த டீம்ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா டைமண்ட் டேரக்டர் முடிச்ச எக்ஸிபிட் டேரக்டர் ஆனேன். செகண்ட் டீம் எடுத்ததுல பாத்தீங்க அப்படின்னா டபுள் டைமண்ட் டேரக்டர் முடிச்ச பிரசன்ட் டைமண்ட் டேரக்டர் ஆனேன். ஆனா இன்னைக்கு எடுத்த ஒரே ஒரு டீம் மூலியமா பாத்தீங்க அப்படின்னா சோ ஒரு வித்தின் ஒரு 2 மந்த்ல பாத்தீங்க அப்படின்னா கம்பெனியோட சீஃப் எக்ஸிபிட் டேரக்டர் வந்து டிராவல் பண்ணிருக்கேன். வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா மோர் தென் ஒரு 9 lakhs அபோவ் வந்து இன்கம் ஏர்ன் பண்ணிருக்கோம். சூப்பரா வந்து டிராவல் பண்ணிருக்கோம். சோ ஆக்சஸ் இந்தியா யாருக்கு கிடைக்கும் அப்படின்னா யாருக்குள்ள தேடல்கள் அதிகமா இருக்கோ அவங்களுக்கு தான் வாய்ப்பா வந்து கிடைக்குமே. நான் நினைச்சது ஒரே விஷயம் தான், இன்னைக்கு எங்க அப்பா எங்க அம்மாவையும் மகனையும் எப்படி சக்சஸ்ஃபுல்லா இருப்பாங்களோ அந்த மாதிரி எனக்கான ஒரு ஜென்ரேஷன் என்ன பண்ணணும், கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன். சோ அதை நோக்கி தான் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம், டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். அந்த பேசிவ் இன்கம் அப்படின்றது எத்தனை பேருக்கு வரும்னா தெரியாது. ஆனா எனக்கு நான் கிரியேட் பண்ணணும் அந்த பேசிவ் இன்கம். ஆக்சுவலா அந்த வாய்ப்பு இருக்குன்றாங்களே, அதை நான் கிரியேட் பண்ணி ஆகணும். அப்பதான் நான் இருந்தாலும் இல்லைனாலும் எங்க வீட்டுக்கு நான் இவ்வளவு நாளா படிக்க வச்சதுல இருந்து இவ்வளவு நாள் டிராவல் பண்ணதுல இருந்து எனக்கான சக்சஸ்ஃபுல்லான ஒரு டிராவல் கிடைச்சது அப்படின்னா அதுக்கான ஒரு ஆதாரமா இருந்தது என்னோட அம்மா தான். அவங்களுக்கு ஒரு பேசிவ் இன்கம் ஜென்ரேட் பண்ணி தரணும் அப்படின்றதுக்காக தான் என்ன பண்ணிட்டு இருக்கோம், டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். சோ அதுக்கு இந்த 3 இயர்ஸா பாத்தீங்க அப்படின்னா ஒரு சக்சஸ்ஃபுல்லான பாயிண்டா பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு இந்த ஸ்டெப் சக்சஸ் எத்தனையோ பேர் பண்ணிருப்பாங்க. ஸோ ஒரு வைஸ் பிரசிடா இருப்பவங்க, நிறைய நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ஃபீல்டு இருக்கிறவங்க, ஸோ ஃபவுண்டர் டேரக்டா இருப்பவங்க எல்லாரும் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டெப் டு சக்சஸ் வந்து டிராவல் பண்ணி தான் வந்திருப்பாங்க. ஏன் இந்த ஸ்டெப் டு சக்சஸ் அப்படின்றது டிராவல் பண்ணணும் அப்படின்னா இன்னைக்கு ஒரு ரோட்ல போறோம் அப்படின்னா அந்த இடத்துல கரடு முரடான பாதைகள் நிறைய இருக்கும், பிரிட்ஜ் வரும், எல்லாமே வரும். ஆனா ஒரு ஆக்சிடென்டால டிராவல் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஸ்மூத் வே ஹைவேல போலாம் பாத்தீங்களா. சோ குயிக்கா சக்சஸ் ஆகணும் அப்படின்னா இந்த 10 பாயிண்ட் இருந்தது அப்படின்னா சூப்பரா ஆகலாம், சக்சஸ் ஆகலாம். சோ இதுல நீங்க எது லேக் ஆகி நிக்கிறீங்க, அது உங்களுக்கு நாங்க ஒரு பாசிட்டிவான ஒரு பாயிண்டா எடுத்துட்டு டிராவல் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல என்ன பண்ணலாம், சக்சஸ்ஃபுல்லான ஜேர்னியை வந்து ஸ்டார்ட் அப் பண்ணலாம். சோ வித்தவுட் டிலே நான் என்ன பண்றேன்னா அந்த 10 பாயிண்ட்ஸ் எப்படி எனக்கு சக்சஸ்ஃபுல்லா கிடைச்சது அப்படின்ற விஷயத்த வந்து ஷேர் பண்ணுறேன். சோ இந்த ஸ்டெப்